அனைவருக்கும் வணக்கம். நம்ம நினைக்கிறது எப்பவும் நல்லதே நினைச்சோம்னா நமக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நம்ம வீட்டில் நல்ல செல்வம் கொழிக்கணும், பண வசதியோடு வாழணும் அப்படின்னு ஆசைப்படாதவங்களே இருக்க மாட்டாங்க. இந்த ஒரு பொருள் உங்கள் வீட்டில் இருந்தால் இது எல்லாம் தானாகவே கிடைக்குமா? இந்த பொருளை இந்த காலத்தில் மட்டும் இல்லைங்க, மன்னாதி மன்னர்கள்லாம் வாழ்ந்த காலத்துலையுமே எல்லாராலையும் விரும்பி வாங்கப்பட்ட ஒரு பொருள்னு சொல்லலாம். இந்த பொருள் இருக்கிற இடங்கள்ல எல்லாமே செல்வம் கொழிக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ரொம்பவே பலம் பொருந்திய இந்த ஒரு பொருள் வீட்டில் இருந்துச்சுன்னா வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷம் கூட நீங்கிடுமா. அத்தகைய பொருள் பூஜை அறையில் இருக்கும்போது எவ்வளவு நன்மைகள் கொடுக்கும்னு நீங்களே நினச்சி பாருங்கள். அந்த பொருள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். எங்கள் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னாலோ சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானில் ஆல்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வீட்டில் மிகப்பெரிய வாஸ்து குறைபாடு இருந்தாலும் சரி, சின்ன அளவில் வாஸ்து குறைபாடு இருந்தாலும் சரி, அந்த துர்சக்தியை விரட்டி அடிக்கக்கூடிய தன்மை ஒரு சில பொருளுக்கு உண்டு. ஒரு சில பொருளுக்கு இயற்கையாகவே எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிக்கக்கூடிய சக்தி உண்டு. அதில் இந்த பொருள் ரொம்பவே சிறந்த பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இந்த பொருள் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக எதிர்மறை ஆற்றலே இருக்காது. இந்து சமயத்தில் ரொம்ப போற்றப்படக்கூடிய ஒரு உயிரினம், அதே சமயம் தெய்வாம்சம் நிரம்பிய உயிரினம்னா அது யானையை சொல்லலாம். விநாயகரோட தலையை துண்டிச்ச ஈசனுக்கு வேறு தலை எதுவும் கிடைக்காததுனால யானையோட தலையை விநாயகருக்கு பொருத்த வேண்டியதாயிடுச்சு. அன்னையிலேருந்தே யானைக்கு தனித்துவமான மகத்துவம் ஏற்பட்டுருச்சு. உருவத்தில் பெருசாக இருந்தாலும் யானையோட குணம் மனிதர்களோட குணத்தை விட உயர்ந்ததாக இருக்கும். 5 அறிவு தான் இருக்கக்கூடிய யானைனாலும் மனுஷனை போலவே அது துக்கப்படுறது, அழறது எல்லாமே தெரியும். அந்த காலத்தில் அரண்மனைகளில் யானையோட உருவ சிலை கண்டிப்பாக இருக்கும். மிகப்பெரிய கட்டடங்கள்லையும் யானையோட உருவம் பொறிக்கப்பட்ட சிலைகள் இருக்கும். வீட்டில் யானை பொம்மை இருந்தாலே எப்படிப்பட்ட வாஸ்து குறைபாடு இருந்தாலும் அந்த வீட்டில் சரியாயிடும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்காக வீட்டுக்கு முன்னாடி பெரிய பெரிய யானை சிலைகளை வாங்கி கூட வைக்கிறது உண்டு. இது போல் யானை படங்கள் வீட்டோட ஹாலில் ஒட்டி வச்சாலுமே அந்த இடத்துல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்லாம் விலகிடும். அப்படி ரொம்ப பெரிய சக்தி வாய்ந்த இந்த யானை சிலை கஜலட்சுமியோட அம்சமாகவும் விளங்குது. கஜம் அப்படின்னா யானைன்னு சொல்லுவோம். கஜலட்சுமி தேவியோட வாகனமாக விளங்கக்கூடியது யானை. கஜலட்சுமி படத்தில் பார்த்தோம்னா 2 பக்கமுமே யானை தண்ணீரை ஊற்றுற மாதிரி இருக்கும். இந்த படம் ஒன்றை பீரோவில் ஒட்டி வச்சோம்னாலே பீரோ நிறைய பணமும் நகையும் சேரும். யானையோட படத்தை வச்சிருக்கிறது எவ்வளோ பலன்களை கொடுக்குமோ அதை விட யானை சிலைகளை பூஜை அறையில் மகாலட்சுமி பக்கத்தில் வச்சு வழிபடும்போது ரொம்ப விசேஷமாக நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். பூஜை அறையில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு பொருள்னால் அது யானை சிலை தான். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மண் சிலையோ எந்த உலோகத்தால் ஆன சிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, இது போல் யானை சிலையை பூஜை அறையில் மகாலட்சுமி தாயார் பக்கத்தில் வச்சு வழிபடும்போது உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் நடக்கும். கஜலட்சுமியோட அம்சமாக விளங்கக்கூடிய யானை சிலையை அவசியம் நீங்களும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சு வழிபடுங்க. பண வரவுக்கு என்றைக்கும் குறை இருக்காது. வீட்டில் நிம்மதியும் சந்தோஷமும் நிலச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.